பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே அவருடைய பாதப்படியிலே நின்று அவரை நோக்கி கூப்பிடவும், அவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளவும் நாம் இக்கால வேளையிலே அவருடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கிறோம் என்பதை அவர் அறிவார். ஆகையாலே அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்த கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் வளர்க்கிற பிள்ளைகள் எந்த பிள்ளையை நாம் அதிகமாய் நேசிக்கின்றோமோ, இல்லை எல்லா பிள்ளைகளும் தாய் தகப்பன் தாம் பெற்ற பிள்ளைகள் என்று நேசிப்பார்கள். ஒரு சிலர் குறிப்பிட்ட பிள்ளையை மாத்திரம் நேசிப்பார்கள். சரி, யாரை தகப்பன் தாய் நேசிக்கின்றார்களோ அந்த பிள்ளைகள் தவறு செய்யாதபடி அவர்களை கண்டித்து, இதோ மகனே மகளே, இந்த தீயான வழியிலே செல்லாதே, இந்த தவறான செயல்பாடுகளை நீ பின்பற்றாதே, அது தவறு, அது நல்லதில்லை, அது உங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சனா அவர் ரொம்ப கோவப்படுவார், இல்லை உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சனா அவங்க ரொம்ப கோவப்படுவா, அதனால் நீ இந்த தவறான வழியிலே போகாதே என்று புத்திமதிகளை தன் மகனுக்கு சொல்லி வருவார்கள், தன் மகளுக்கு சொல்லி வருவார்கள். ஆனால் அந்த பிள்ளை கேட்கவில்லை என்றால் கண்டித்து உணர்த்துவார்கள். நம் பிள்ளை தவறான வழியிலே போகக்கூடாதே, தவறான பாதையிலே பிள்ளை நடந்து கொள்ளக்கூடாதே என்ற பார சிந்தையோடு தன் மகனையும் மகளையும் கண்டித்து உணர்த்துவார்கள். இதுதான் நல்ல தாய் தகப்பனுடைய அன்பு. அதுபோல இயேசு கிறிஸ்துவும் தம் பிள்ளைகளை நேசிக்கிற எந்த பிள்ளையின் மீது அன்பு உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை கண்டித்து உணர்த்துவார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த பிள்ளையின் மீது நோக்கமாய் இருக்கிறாரோ, அன்பு வைக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார் என்றால் கண்டித்து அவர்களை நல்வழி நடத்த அவர் நம் மீது அக்கறை காட்டுவார். ஆமாம், அவருடைய சிட்சிப்பை நாம் புரிந்து கொண்டு தேவனுக்கு நாம் பிரியமில்லாத பாதையிலே செல்கிறோம், இந்த பாதை தேவனுக்கு சித்தமில்லாத பாதை, இந்த நாம் செல்கிறதான வழி இயேசுப்பாவுக்கு பிடிக்கல என்று நாம் உணர்ந்து நல்வழி நடந்து கொள்ள நம்முடைய ஞானத்தை நாம் பயன்படுத்தி தேவ கிருபையினாலே அவரிடத்திலே சேர்ந்து அவரிடத்திலே பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொண்டு பிறருக்கு நாம் சாட்சியாய் இருப்போம் என்ற நோக்கத்தோடு நாம் வாழ்ந்து வர கர்த்தருடைய சிட்சிப்பை நாம் உணர்ந்து கொண்டு அவரிடத்தில் நாம் அன்பு கூர்ந்து அவரை நாம் பின்பற்றி நடப்போம் என்றால் அவரும் நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை அவர் நல்ல வழியிலே நடத்த மகிமை நிறைந்த தேவனாக நம்ம வாழ்க்கையிலே வெளிப்படுவார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த சிட்சிப்பின் பாதையை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய ஜீவியம் உண்மையான தேவனாகி இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற ஜீவியமாக காணப்படட்டும். அவர் நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் அவரில் அன்பு கூர்ந்து நல்ல ஒரு மனிதனாக மனுஷியாக வாழ்ந்து இந்த பூமியிலே பலவிதமான தீங்குகளிலிருந்து நம்மை அவர் தப்பிவிக்கவே நம்மளை சிட்சிக்கிறார் என்று அறிந்து கொண்டு நல்வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்து கொள்வாராக. அவருடைய மகிமையின் பாதையிலே நாம் அனைவரும் நடந்து அவருடைய அன்பை நாம்
பெற்றுக்கொண்டு அவருடைய அன்பை நாம் ருசி பார்த்து நாம் வாழ்ந்து வர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து நம்மளை ஆசீர்வதித்தருள்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும்.